ஸோ நெறைய பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் குடுக்கலாம்? இன்னுமே பிஸ்கட்ஸ் குடுக்குறோம், சாக்லேட்ஸ் குடுக்குறோம். ஸோ அது இல்லாம ஹெல்த்தியா என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெஸ்ட் வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் நட்ஸ்லயும் ஒரு 2, 2 நட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இது புரோட்டீன் மட்டும் இல்லாம நெறைய மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் இருக்கிறனால நட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் ஸ்நாக்கா குழந்தைங்களுக்கு வந்து நீங்க ஸ்கூல்ல குடுத்து விடலாம். ஸோ அது இல்லாம பன்னீர் குடுத்து விடலாம். பன்னீர் வச்சு ஏதாவது ரோல் மாதிரி பண்றது. ஸோ இத வந்து அதுவும் ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் புரோட்டீனா இருக்கும். ஸோ நியூட்ரிஷியஸாவும் இருக்கும். நீங்க குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்டியா பண்ணும்போது, அத நல்ல ஒரு ஸ்நாக்கா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அது இல்லாம மத்த என்ன ஒரு பெஸ்ட் ஸ்நாக் அப்படிங்கிறது வந்து ஃப்ரூட்ஸ் தான். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து குழந்தைங்க எடுக்கிறதுனால நெறைய வைட்டமின்ஸ் அண்ட் ஹைட்ரேஷனும் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம குழந்தைங்க வந்து ஸ்நாக் டைம்ல ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதுனால, குழந்தைங்களுக்கு ஈஸியா டைஜஷன் ஆகி லஞ்ச் டைம்ல நல்லா பசிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது தவிர நீங்க வந்து ராகி அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் சின்ன ஸ்நாக் மாதிரி ப்ரிப்பரேஷன்ல குடுக்குறதும் ஒரு பெட்டர் சோர்ஸா இருக்கும். இது மட்டும் இல்லாம நீங்க லஞ்ச் டைம்ல குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு ஃபிஷ்ஷு, எக் இந்த மாதிரி புரோட்டீன்ஸும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு குடுத்து விடலாம். தேங்க் யூ.